அனைவருக்கும் வணக்கம். முருகாச்சரணம். கேரளால தெய்யம்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. நீங்க பெரும்பாலும் இந்த படங்கள்ல பார்த்திருக்கலாம். சமீபத்துல வந்த காந்தாரா, அதனுடைய முதல் பாகம், இரண்டாவது பாகம் எல்லாத்துலயும் அந்த தெய்யத்தை தான் மையமா வச்சு எடுத்திருக்கிறாங்க. இந்த தெய்யம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் கடவுளை தனக்குள்ளே வரவழைத்து கொண்டு அந்த பாவத்திலே தன்னை மறந்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் தெய்யம் என்பது. நம்ம பாஷையில சொல்லணும்னா சாமி ஆடுறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க நடக்கக்கூடிய சாமி ஆடுறது மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க எல்லாருக்கும் வருது, எல்லாரும் குதிக்கிறாங்க, ஆடுறாங்க. அது ஒரு வகையான அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம் மனம் நம்மை மீறி ஒரு செய்யக்கூடிய உடலளவும் மனதளவும் ஆடக்கூடிய ஒரு தன்னை மறந்த நிலை, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல அதை சாமி ஆடுறதுன்னு சொல்றதோ இல்ல சாமி வந்துருச்சுன்னு சொல்றதோ ஒரு தவறான வார்த்தை பிரயோகம். அது தன்னை மறந்த நிலையில் ஒரு மனிதன் சூழ்நிலையினால் உந்தப்பட்டு ஆடக்கூடியது. ஆனா இந்த தெய்யம்ங்கிறது அப்படி அல்ல. இந்த தெய்யம்ங்கிற சொல்லே தெய்வம் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் சொல்லிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான் தெய்யம். இதனுடைய காலகட்டம் எப்ப இருந்து இந்த பழக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இந்த தெய்யத்துல இருக்கு. என்னன்னா, நீங்க பழங்குடி மக்கள், அதாவது இன்னைக்கு நம்மளுடைய நாகரீக சமூகம் இருக்கிறது, நம்ம எல்லாம் நாகரீக சமூகம், நமக்குன்னு ஒரு சமயம் இருக்கிறது. அது அறிவார்ந்த சமயம். அதுல கடவுள் கோட்பாடு, தத்துவம், இது அத்தனையும் நிறைஞ்சிருக்கு. அது பரிணாம வளர்ச்சி வந்து 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 தேடி 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 பல அருளாளர்கள் உருவாக்கி வைத்த ஒரு நிறைவான முழுமையான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய பெரும் சமயங்கள். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணபத்தியம்னு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரும் நிறைவுற்றன்னு சொல்ல முடியாது, முழுமை அடைந்த ஒரு பெரும் சமயமாக வச்சு கொள்ளலாம். ஆனா இந்த பழங்குடி மக்கள் ஆதி காலத்துல கற்கால மனிதன் நாகரீக வளர்ச்சி அடைய தொடங்கிய போது அவன் உணவு, இருப்பிடம், உடல் தேவைகள் எல்லாம் தாண்டி தனக்குண்டான மெய்யான தேடலை தொடங்கிய போதுதான் கடவுள்னு ஒரு விஷயத்தை கண்டறிந்து கொள்ளுகிறான், கடவுளை வழிபட தொடங்குகிறான். அப்படி அந்த கற்காலத்தில் தொடங்கி சங்க காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைன்னு சொன்னா அது இந்த தெய்யம்ங்கிற தெய்வத்தை மனிதன் தனக்குள்ளே வர வைத்து கொண்டு ஆடக்கூடிய அந்த நிகழ்வு தான். இதை நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கற்கால ஓவியங்கள் நிறைய இருக்கு. என்னுடைய ஆசான் ஜெயமோகன் நிறைய அந்த கற்கால மனிதர்களுடைய ஓவியத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். சமீபத்துல புதுக்கோட்டை பக்கத்துல தேனிமலை அப்படின்னு ஒரு முருகன் கோவிலுக்கு நான் போயிருக்கும் போது இந்த கற்கால மனிதர்களுடைய குகை ஓவியங்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுல ஒரு விஷயத்தை திருப்ப திருப்ப சொல்றாங்க. அங்க சின்ன சின்ன மனுஷங்களா ஒரு 10 பேர் வரைஞ்சு வச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய மனித உருவத்தை வரைந்து வைத்திருப்பார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு வடிவமாக, கையில் ஆயுதம் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது யாருன்னா இந்த பூசகர், அதாவது அந்த சமூகத்துல இறைவனோடு தொடர்பு படுத்தி ஆடக்கூடிய அந்த தெய்வ ஆவேசம் ஆடிய மனிதனை எல்லா மனிதர்களை காட்டிலும் மிகப்பெரிய மனிதனாக காட்டக்கூடியதுதான் அந்த உருவத்தினுடைய அடையாளம். அதுதான் அந்த உருவம். பூசகர், அந்த பூசாரி தான் அப்படி உருவமாக பெரும் உருவம் எடுத்து ஆடுகிறார். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கும் தெய்யத்தை பார்த்தீங்கன்னா அந்த தெய்யத்துல இறைவனுடைய வேடம் தாங்கக்கூடியவர்கள் வேடத்துல அந்த வேடம்ங்கிறது நம்மள மாதிரி கிரீடம் அதெல்லாம் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான கலை படைப்பு. அந்த கலை சின்ன சின்னதாக சேர்ந்து 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 சிறிய சிறியதாக அடுக்கி 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 அவர் தனக்கு மேலே அந்த போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த ஆபரணம், அணிகலன் இதெல்லாம் ஒரு கட்டத்துல மானுட உருவை மறைத்து பெரும் தெய்வ வடிவத்தை அவருக்குள்ளே கொண்டு வந்துடும். இன்னைக்கும் தெய்யமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த பனை ஓலைகள்ல செய்யப்பட்டது, தென்னங்குருத்துல செய்யப்பட்டதுன்னு நிறைய விஷயங்களை அடுக்கி அவர்கள் ஒரு தெய்வமாக நிற்பார்கள். இந்த வழக்கம் சங்க காலத்திலிருந்து வருகிறது. அப்படி அவர் வந்தது பிறகு என்ன பண்ணுவார்னா ஆடுவார், நிறைய ஆடுவார், பாடுவார். இதெல்லாம் பண்ணி 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 ஒரு கட்டத்துக்கு மேல கலை வடிவாக அது மாறும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இங்க நான் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வரேன்னா, இறைவனை அடைவதற்கு ஒரு பாதை இருக்குன்னு சொன்னா அந்த பாதை கலைதான். கலையை தாண்டி இறைவனை அடைவதற்கு, உணர்வதற்கு, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மனிதனால் இறைவனை உணர்ந்து தன் எழுச்சி பெற முடியும்னு சொன்னா அது கலைகள் மூலமாகத்தான் பெற முடியும். அந்த கலையினுடைய தொடக்கம் எதுன்னா இப்படி சங்க காலத்தில் தொடங்கி இன்று வரை நடக்கக்கூடிய இந்த சாமி ஆட்டம்னு சொல்லலாம், தெய்யம்னு சொல்லலாம், இப்படி வெவ்வேறு பெயர்கள்ல வழங்கக்கூடிய இதுதான் தொடக்க புள்ளி.
அங்கு ஆடிய நடனங்கள் உச்ச சாயல் பெற்று 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 ஒரு மிக பெரும் ஒரு அற்புதமான ஒரு முழு நிலை வடிவுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். அது ஒரு பெருங்கலையாக மாறும். உதாரணத்துக்கு இங்கு ஆடப்பட்ட ஆட்டம்தான் அப்படியே வளர்ந்து 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 மனிதனுடைய மன எழுச்சியினாலே உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு புராணங்களும் அதோடு இணைந்து ஒரு உருவமாக மாறுச்சு அப்படின்னா அது பரதநாட்டியம், கதகளி, அதே மாதிரி கதக் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரத்யேகமான நடன கலை இருக்கிறது. ஆனா ஒரு விசித்திரம் பாருங்க, இது எதையுமே நம்மளால ரசிக்க முடியாது, நம்மளால அதை கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா இது அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எல்லாத்துக்குமானு கேட்டா கிடையாது. ஏன் எல்லாத்துக்கும் கிடையாது? எல்லா மனிதர்களாலும் நுண்ணுணர்வு அடைய முடியாது. நுண்ணுணர்வு பெற்ற மனிதனால் மட்டும்தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். நான் இதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் என்னால கடவுளை புரிஞ்சுக்க முடியல? ஏன் கடவுளுடைய தத்துவம் எனக்கு தெரிய மாட்டேது? ஏன் எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஒரு அற்பத்தனமான பிரச்சனைகளை மட்டுமே கையில் ஏந்தி கொண்டு கடவுளை போய் பார்ப்பது என்பது ஒரு மிக மிக ஒரு ரொம்ப கீழான நிலை. எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு போய் புலம்புறது, எப்ப பார்த்தாலும் சாமிகிட்ட போய் வேணும் வேணும் வேணும்னு வேண்டுதலை வைக்கிறது. பிரபஞ்ச பேருணர்வாக நிற்கக்கூடிய கடவுளை எனக்குள் கண்டுகொண்டு அவரோடு என்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமும் களிப்பும் நடனமும் மகிழ்ச்சியும்னு கலையோடு இணைத்து கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை தான் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு சராசரி எப்ப பாரு சாப்பாடு பிரச்சனை, கல்யாணம், குழந்தை, கடன்னு இந்த மனித வாழ்க்கை திங்கக்கூடிய ஒரு அற்பத்தனமான விஷயங்களை கையில் எடுத்து கொண்டுதான் ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மனங்களுக்கு, அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒருபோதும் இந்த நுண்ணுணர்வினால் எழுப்பப்பட்ட கலை சிக்காது. அப்படி அந்த கலை சிக்கணும்னா நம்ம அது முன்னாடி அடிபணியணும். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதற்காக கொடுக்கணும், பலி கொடுக்கணும். நம்மளுடைய மனதை அந்த இடத்துல விட்டுறணும். அப்படி விடும்போதுதான் அந்த கலை வழியாக அந்த கடவுளுடைய சிரிப்பு தெரியும். எனக்கு அந்த கதையினுடைய பெயர் தெரியல. ஜெயமோகன் ஐயாவுடைய ஒரு அற்புதமான கதகளியினுடைய ஒரு கதை. அதுல ராமாயண சித்திரத்தை பற்றி சொல்லும் போது அனுமன் வேடம் தாங்கி ஒருத்தர் ஆடுறார். அவருக்கு இந்த அனுமன் வேஷத்தினால யார் அவரை மதிக்கிறது இல்லை, குரங்குன்னு சொல்லி கிண்டல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நடனம் ஆடக்கூடியவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பை அதிகப்படுத்தி 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 அந்த நெருப்பு தன்னை எரிக்கும் அளவிற்கு ஒரு உச்ச நிலைக்கு போய் அந்த கலையோடு மறைந்து விடுகிறார். அப்படி ஒரு நிகழ்வைத்தான் நம்மளுடைய சமய முக்தின்னு கூடி சொல்லுது. இப்பேற்பட்ட கலைகள் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் இவ்வளவு கலைன்னு சொல்றேனே புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நடனம்னு எடுத்துட்டா எல்லா நடனமும் நடனம் ஆயிருமான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு நடனம்னாலே என்னன்னு தெரியாது. சும்மா கையங்காலையும் ஆட்டுறதா, அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறது, குதிக்கிறது, இதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு நடனம்னே அந்த நடனத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. நடனத்தினுடைய உச்ச சாயல்னு சொல்லணும்னா உதாரணம் பரதநாட்டியம், கதகளி, அதே மாதிரி குச்சிப்புடி, இந்த மாதிரி ஒவ்வொரு நடனங்கள் இருக்கிறது. ரொம்ப நுண்ணிப்பா கவனிச்சாதான் புரியும், என்ன புரியாது. அது நடனத்தினுடைய உச்சம். சங்கீதம், பாட்டு, எல்லாமே பாட்டாயிருமான்னு கேட்டா கிடையாது. எல்லா சங்கீதம் ஆயிருமான்னு கேட்டா கிடையாது. சத்தம் தான், இதெல்லாம் சத்தம் தான். இன்னைக்கு பெரும்பாலும் யூடியூப்ல கொட்டி கிடக்கிறது அத்தனையுமே என்னன்னா வெறும் சத்தம். கிடக்கிறதெல்லாம் தூக்கி தட்டி 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 எப்ப பார்த்தாலும் அந்த சத்தத்தை தான் நம்ம சங்கீதம் நினைக்கணும். கிடையாது. சங்கீதத்தினுடைய உண்மையான உதாரணம் சொல்லணும்னா கர்நாடக சங்கீதம், ஹிந்துஸ்தானி இசை, இதே மாதிரி நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி நுண்ணிய கலைகள். ஓவியம் எடுத்துட்டா எல்லா ஓவியமானு கேட்டா கிடையாது. ரொம்ப ரொம்ப நுண்ணிய ஓவியங்கள் எல்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரவிவர்மாவினுடைய ஓவியம், பிகாசோவனுடைய ஓவியங்கள், இதெல்லாம் தான் ஓவியத்தினுடைய உச்சம். அதே மாதிரி வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல மிக உயர்ந்த நுண்ணிய கலையினால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. அதைத்தான் இலக்கியம்னு சொல்றோம். இந்த மாதிரி அடுக்கிக்கொண்டே போகலாம். இந்த வழியாகத்தான் இறைவனை நாம் பார்க்க முடியும். இதை தவறவிட்ட மானுடர்கள் ஒருபோதும் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது, ஒருபோதும் சமயத்தை நெருங்க முடியாது. அது எல்லாம் என்னன்னா ஏதோ நம்ம குளிருக்கு போத்துக்கிற போர்வை மாதிரிதானே ஒளி, அது உண்மையான ஒரு ஈடுபாடு கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை விட்டு விட்டு அன்றாடம் தினந்தோறும் வேலை, குடும்பம்னு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள்லயே திரியக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் இது சிக்காது. எனது அருமை நண்பர்களே, முருகப்பெருமானுடைய திருவருளை மனதிற்குள் வாங்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏங்குறோம். அதுல ஒரு சில சுயநலமும் இருக்கிறது, ஒரு சில பரந்தப்பட்ட நோக்கமும் இருக்கிறது. சுயநலம் என்னன்னா என்னுடைய கவலைகள் தீர வேண்டும்,
அந்த கவலைகள் எல்லாம் தீரணும்னா ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லணும்னா எந்த பரிகாரமும் அதற்கு பலனளிக்காது. எந்த வகையான ஒரு மிகப்பெரிய கோடி கணக்குல செலவு பண்ணி யாகம் பண்ணுவதாலோ அது கிடைக்காது. ஒரே ஒரு விஷயத்தினால்தான் இந்த வாழ்க்கையிலே ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வுக்கு பெயர் ஞானம். இந்த ஞானம் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் முருகனை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு அருணகிரிநாதர் அற்புதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் இவ்வளவு நேரம் பேசுறேனே கலை 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 கலைன்னு, சாமி ஓப்பனா ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். கலைமேவு ஞான பிரகாச கடலாடி. ஒரு திருப்புகள்ல சொல்றாரு, கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேறி அப்படிங்கிறார். இந்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சின்னஞ்சிறு விஷயங்கள் தினந்தோறும் என் வாழ்க்கை முழுங்கி கொண்டே இருக்கிறது. நான் எதை உண்மைன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கனோ அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கைன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் தன்னை மறந்து ஒரு சில நொடிகள், உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் சமீபத்துல டி.எம். கிருஷ்ணாவனுடைய ஒரு அற்புதமான ஒரு கச்சேரியை கேட்டேன். வால்பாறையிலிருந்து கோயம்புத்தூர் வர வரைக்கும் குறைஞ்சது 2 மணி நேரம் இருக்கும். அந்த டி.எம். கிருஷ்ணாவும் நாதஸ்வர இசையும் இவருடைய பாட்டும் இணைந்து ஒரு 20 நிமிஷம் தான். அதுல அந்த நாதஸ்வர கலைஞர் வாசிச்ச அந்த வாசிப்பு திருப்ப 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 அப்படியே உயிர்ல ஊசியை வச்சு குத்துன மாதிரி அப்படி ஒரு நிமிஷத்துல கேட்க 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 ஒரு பரவசத்தினுடைய உச்சத்துக்கு போயாச்சு. இப்ப அந்த உச்ச நிலையில போறோம்ல, அந்த சொல்ல முடியாத உணர்வு நிலை இருக்குல்ல, அதுதான் ஆன்மீகம், அதுதான் கடவுளுடைய தரிசனம், அதுதான் கடவுளோடு நம்ம இணைத்திருக்கிறது என்பதை திருப்ப திருப்ப நமக்கு சொல்லுகிறது. எப்படியும் அது ஒரு 4 மணி நேரத்துல ஒரு 6-7 தடவைக்கு மேல கேட்டிருப்பேன். இப்பவும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதும் இந்த அற்பத்தனமான உடலும் மனதும் விட்டு எங்கேயோ நம்ம வானத்திற்கும் அப்பால், பிரபஞ்சத்துக்கும் அப்பால் எங்கோ இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த மெல்லிய வார்த்தைகள் நம் காதில் வந்து விழக்கூடிய அனுபவம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைக்குது. இது ஒரு உதாரணம். இப்படி இந்த நுண்ணிய கலைகளின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். இதுவரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி பயிற்சி இல்லை. நம்ம குழந்தைகளுக்கு அப்படி ஒரு பயிற்சியே கிடையாது. இன்னைக்கும் கர்நாடக சங்கீதம் பாடும்போது என்ன சொல்றோம், தொடையை தட்டிட்டு ஒண்ணு கத்துறாங்க. இது விட ஒரு அறிவீனித்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? குழந்தைகளுக்கு என்னைக்காவது நம்ம இசையை அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? குழந்தைகளுக்கு என்னைக்காவது ஓவியத்தை அறிமுகப்படுத்தி இருக்குமா? இந்த குழந்தைகிட்ட என்னைக்காவது அந்த கோவிலுக்குள்ள கொட்டி கிடக்கக்கூடிய சிற்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்குமா? எந்த குழந்தைக்காவது நாதஸ்வர இசையின் மேல் ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறதா? எந்த குழந்தையாவது ஒரு மிருதங்கமோ ஹிந்துஸ்தானி இசையோ இல்ல ஒரு பத்மாவாசனுடைய ஓவியமோ ஏதாவது ஒன்னை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு தெரியுது என்ன? பிரியாணி, புரோட்டா, சாப்பாடு, அதை விட்டுவிட்டா அந்த யூடியூப்ல கொட்டி கிடக்கக்கூடிய அந்த சத்தம், இந்த சத்தத்தை தவிர எதையுமே நம்ம இசையை அறிமுகப்படுத்துறது இல்லையே. அப்புறம் எப்படி அந்த மெல்லிய மனது உருவாகும்? ஒருபோதும் மெல்லிய மனது உருவாகாத வாழ்க்கையில் இறைவனுடைய தரிசனம் கிடைக்காது. இறைவனுடைய தரிசனம் கிடைக்காத எந்த வாழ்க்கையிலையும் உண்மையான புன்னகைக்கு வழி கிடையாது. அதனால் என்னுடைய அருமை சொந்தங்களே, நண்பர்களே, உங்கள் குழந்தைக்கு கலையை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்கு கலையில் ஆர்வம் வேண்டும், கலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெயமோகன் ஐயாவுடைய யூனிஃபைடு விஸ்டம் என்ற யூடியூப் தளத்திலே நிறைய அவர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த யூனிஃபைடு விஸ்டம் என்ற வலைதளத்திலே இதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. எப்படி கலையை அணுக வேண்டும், எப்படி நம்ம ரசிக்கணும், எப்படி கத்துக்கணும்னு நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க. நீங்க அதை பயன்படுத்தி அந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இனிமேலும் நம் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறமாவது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்வு என்று வேண்டும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கை என்பதுதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் அழகாக மாற்றும். நாற்றம் எடுக்கக்கூடிய மித்த எல்லா வாழ்க்கையும் இந்த ஒரு தனிப்பட்ட கலை இலக்கிய நுண்ணுணர்வு சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒருவனுக்கு ஏற்படுமாயின் மித்த எல்லா நாற்றங்களையும் இந்த வாசம் மட்டுப்படுத்தும், இல்லாமல் செய்யும். இந்த வாசத்திற்கு மத்தியில் தான் முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். அதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னார், கலைமேவு ஞான பிரகாச கடலாடி என்று. கலையினும் கடலில் குதிப்போம், முருகனும் முத்தை எடுப்போம். நன்றி, வணக்கம். முருகாச்சர்.